peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும். நான் ஈஸியா சொல்ல முடியும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், 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 உன் நோய்களை அகற்றுகிறார், உன் நோய்களை அகற்றுகிறார் என்று ஈஸியா சொல்லிட முடியும். I can easily say, the Lord is blessing you, Lord is blessing you, Lord is blessing you. The Lord is healing you, the Lord is healing you, the Lord is healing. I can easily say, but my aim is not that one. My dear friends, today it is easy for me to tell and go. Just it is easy for me to earn little money and sit in prayer and go. But that is not my purpose. இது என்னுடைய குறிக்கோள் அல்ல. பணம் சம்பாதிப்பதோ இல்லை உங்களை திருப்திப்படுத்துவதற்கோ இந்த ஜெப வழிபாடு அல்ல. என் தேவனை திருப்திப்படுத்த நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் என்றால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் என்றால், தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய திருப்திக்கோ உங்களுடைய திருப்திக்காக மட்டும் அல்ல. அது நம்முடைய குறிக்கோள் அல்ல. நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் இறைவனை உணர வேண்டும். இந்த பாடி, இந்த உடல், இந்த மனம் சும்மா மண்ணுக்கு போயிடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நம்மளால உருவாக்க முடியுமா? எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஒரு புதிய உயிரை உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. அது கடவுளால் மட்டுமே முடியும். தெய்வ பிள்ளைகளை, அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அவர். அப்ப அந்த சயின்டிஸ்ட என் உள்ளத்துக்குள்ள நான் வச்சிருக்கணும் இல்லையா? அதை அனுபவிக்கணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம வந்த பர்பஸே வீணா போயிரும் இல்லையா? For which purpose we have come? We have to experience the Lord. Then otherwise it is a waste of time, waste of energy, waste of body, waste of intellectual power. My dear friends, our main purpose is to realize the love of the Lord, is to realize the Lord in us, in our heart, in our life. Every day we have to experience Him. அவரை தினம் தினம் நீயும் நானும் அனுபவிக்கணும். அத ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார்னா எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிரும். அந்த ஆண்டவரை நான் ஈஸியா பிளெஸிங் கொடுத்துட முடியும். தெய்வ பிள்ளைகளை, அந்த பிளெஸிங்கை வாங்குறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும் இல்லையா? நீ அந்த தாகத்தோடு இருக்கணும் அல்லவா? அப்ப அந்த தாகம்னா என்ன? ஆண்டவரை வாங்க என்ற தாகம். அப்ப அந்த ஆண்டவர் வருவதற்கு தடங்களாக இருக்கிறது என்ன? நம்முடைய பாவங்கள். அந்த பாவத்திலிருந்து நீ எப்படி விடுதலை அடைய வேண்டும்? How you should get away from your sin? How you should experience the Lord? The sin is a blocking stone which blocks you, which obstructs you, and it is not allowing God's power to enter into you. கடவுளுடைய பரிசுத்த சக்தி உன்னுடைய உள்ளத்துக்குள்ளாய் வராமல் அது தடுக்கிறது. அதனால you are not able to experience the God's experience, my dear brothers and sisters. And therefore it is a right time we have to experience the Lord. When we experience the Lord, miracle after miracle will happen. கடவுளுடைய அனுபவம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அற்புதங்கள் தான், அனுதினமும் வெற்றி தான். அதை நீ இழக்கவே மாட்டாய் மகனே, மகளே. அதை தான் நாம் பார்க்கின்றோம். அந்த இறைவன் அனுபவத்தை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் சாமுவேல் 3வது அதிகாரம் 4 10 வரைக்கும் பார்க்கும் பொழுது, சிறுவனாக இருந்தபோது தேவன் சமூவேலை பெயரால் அழைத்தார். இது அவரது தீர்க்கதரிசி ஊழியத்தின் தொடக்கமாய் இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அண்ணா was a barren woman. She was suffering without a child, and she prayed to the Lord. ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றாள். The Lord blesses her with a son. கடவுள் ஒரு மகனை கொடுக்கின்றார். அந்த மகனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகின்றார். அவன் சிறு வயது முதல் அந்த எருசலேம் ஆலயத்திலேயே வாழ்ந்து வருகின்றான். From the childhood he lived
in the presence of the Lord in Jerusalem temple. And Eli was the high priest. Eli அங்கு உயர்ந்த குருவாக இருக்கின்றார், அர்ச்சகராக இருக்கின்றார். அந்த வேளையிலே ஏலி வயதான காலத்திலே அவர் படுக்கைக்கு அருகிலே அவர் படுக்கின்றார். சமுவேல் படுத்திருக்கையிலே ஆண்டவராகிய கடவுள் சமுவேல் 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 என்று அழைக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, when from the childhood he grew up in the temple of the Lord in Jerusalem, and he was assisting the high priest called Eli. Eli was at his old age and he was lying on the bed, and underneath the bed Samuel was lying down, and the Lord called him out, Samuel, 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 Samuel. And he says, yes Lord, I am your servant, listening. Yes Lord, I am your servant. ஐயா நான் கேட்கிறேன் ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா நான் கேட்கிறேன் ஐயா சொல்லுங்க ஐயா என்று அவன் செவி மடுக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, are you ready to give your life to the Lord? Are you ready to listen to him? Are you ready to accept him? Are you ready to be with him? நீ அவரோடு இருக்க விரும்புகிறாயா? அவர் குரலை கேட்க விரும்புகிறாயா? அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறாயா? அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Are you ready? கடவுள் கேட்கிறார் தெய்வ பிள்ளைகளே. அதே போல நாமும் ஒரு குழந்தைத்தனம் உடையவர்களாக மாற வேண்டும். இந்த காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாதாரணமா வராது. நீ ஏகப்பட்ட பாவங்களை வச்சுக்கிட்டு, ஏகப்பட்ட பகைமைகளை வச்சுக்கிட்டு, ஏகப்பட்ட இருமாப்புகளை வச்சுக்கிட்டு, ஏகப்பட்ட பராக்கு பாக்குறத வச்சுக்கிட்டு, ஏகப்பட்ட பலகீனங்களை வச்சுக்கிட்டு, ஏகப்பட்ட பயங்களை வச்சுக்கிட்டு நீ இருந்தால் you cannot experience the Lord. You should become like Samuel. If you have lot of enmity, lot of fear in your heart, lot of sexual desire in your heart, lot of desire for money, then you cannot have God's experience. What is important, dear friends? To have experience of the Lord. To have experience of the Lord. நீ இந்த படைப்பு அல்ல மகனே மகளே, நீ சாதாரண படைப்பு அல்ல, நீ ஒரு உன்னத படைப்பு. நீ அந்த உச்சகட்டத்துக்கு போகும்போதுதான் நீ எல்லாத்தையும் விட முடியும். உச்சகட்டத்துக்கு போயிட்டுனா எல்லாமே தூசி மாதிரி ஆயிரும். இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய தேவன் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், சர்வத்தையும் படைத்தவர், சர்வ லோகாதிபதியாக இருக்கிறார். அவர் உன்னை ஒரு தூசியாக தான் கருதுகிறார். ஆனால் நீ அவருக்குள்ளாய் செல்லும் பொழுது நீயும் பரஸ்பரமாய் ஆகின்றாய், நீயும் ஒரு முழு படைப்பாய் மாறுகின்றாய். தெய்வ பிள்ளைகளே, it is really important because you are believing the omniscient Lord, you are believing the omnipotent Lord, you are believing the powerful God, you are believing the divine Lord. When you go into his presence, when you experience his presence, you become a whole being, you become a complete being, you become a miracle being. Otherwise you will be a atom in the planet. நீ ஒரு சின்ன ஒரு ஆட்டமாக மாறுகின்றாய். தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவரை அனுபவிக்கணும், ஆண்டவரை உணரணும். இந்த உலக கவலைகளை அகற்றி போடு. உன் மனசுல பல கவலைகள் இருக்குது, பல பயங்கள் இருக்குது, பல போராட்டங்கள் இருக்குது, பல தோல்விகள் இருக்குது, பல ஏமாற்றங்கள் இருக்கிறது, பல காயங்கள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது, பல எதிர் வாழ்க்கை, வாழ்க்கை, எதிர்மறை வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எல்லாம் உனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, பல பிரச்சனைகளில் நீ சிக்கி கொண்டு இருக்கின்றாய், பல விதமாக நீ அவமானப்பட்டு இருக்கின்றாய், பல விதமாக நீ காயப்பட்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் மட்டும் போதும், என்ன மட்டும் போதும். அதான் நீ உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும் பொழுது, நீ உட்கார்ந்து ஆண்டவரை அனுபவிக்கும் பொழுது உன் உடலை விட்டுட்டு வா,
உன்னுடைய மனதை விட்டு விட்டு வா, எழுந்திரு, உன் ஆத்மாவோடு எழுந்திரு. அப்ப பிரகாசமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Let your concentration be not on your body, not on your intellectual capacity, but only on your soul, only of your conscience. Then you will reach the heavenly Father. You will experience the God's power and you will become a whole being. Don't worry about anything. You might have come across many failures, many challenges in your life, but don't worry. You may have lot of sickness. உனக்கு பல நோய்கள் இருக்கலாம். You may have lot of weaknesses. உனக்கு பல பலவீனங்கள் இருக்கலாம். Leave away everything. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆண்டவரோடு வா. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். சமுவேலை அவர் எடுத்து பயன்படுத்தினார். அதே போல உன்னையும் எடுத்து பயன்படுத்துவார். சர்வ சக்தி உள்ளவர், வல்லவர், கிருபை உள்ளவர். அவர் நித்தியத்தையும் காப்பாற்றுகிறவர், உன்னையும் காப்பாற்றுவார். உனக்குள்ளாய் அவர் அற்புத மழையை ஊற்றுவார். அவர் ஆச்சரிய கிரியைகளை உனக்குள்ளாய் செய்வார். மகனே, மகளே, கலங்காதே, தவியாதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை விசுவசித்து நீ வாழ்வாய். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்கு, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துகளுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ₹100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10லிருந்து 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10லிருந்து 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும்
உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.